ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி டே 4 எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் பசில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கோம். இன்றைக்கி 3 பசில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசில் 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு உள்ளேயே முடிக்க பாருங்கள். ஓகேவா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, சால்வ் பண்ணாதவங்க நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். மொத்தம் 7 பேர் இருக்காங்க, 7 வருஷம் இருக்குது. எப்போவுமே இயரை போடும்போது ஃபுல் இயர் போடாதீங்க, லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 75, 78, 82, 89, 94, 96, 02. நமக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் ரீஸ்டார்டட் 7 years பிஃபோர் யூ. ஹூ டிடன்ட் ரீஸ்டார்ட் ஆன் அன் ஆட் நம்பர் இயர். யூ வந்து ஆட் நம்பர் இயர் கிடையாதான், அப்போது ஈவன் நம்பர் இயர். யூக்கு முன்னால் 7 வருஷத்துக்கு பிஃபோராக எஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது யூ ஈவன் நம்பர்னால் ஓகே என்னவாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு 78 வச்சோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ 82 யூ வைக்கலாம், வச்சோன்னா 75 எஸ் வைக்க முடியும். 89 ஆட் நம்பர். 94 யூ வச்சோன்னா 87 இயரே இல்லை. ஸோ 96 வச்சோன்னா 89 வைக்கலாம். இங்கே யூ, இங்கே எஸ் வைக்கலாம். யூக்கும் கியூக்கும் இடையில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்களா? ஸோ 2, இங்கே 2. கியூக்கும் விக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அந்த கேப் வந்து ஆட் ப்ரைம் நம்பராக. ஓகே, அது இருக்கட்டும். ஆஸ் மெனி பர்சன்ஸ் ரீஸ்டார்டட் பிஃபோர் வி ஆஸ் ஆஃப்டர் டி. விக்கு மேலேயும் டிக்கு கீழேயும் சேமாக இருப்பாங்களாம். ஆர் ரீஸ்டார்டட் பிஃபோர் டி பட் ஆஃப்டர் பியா. அப்போது பிஆர்டி அப்படி போடணும். விக்கும் டிக்கும் விக்கு மேலே எவ்வளவோ டிக்கு கீழே எவ்வளோ இருப்பாங்களாம். அப்போது பிஆர்டி அப்படிங்கிறத அந்த ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டி வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அப்போது டீயை 94லேயும் போடலாம், 02லேயும் போடலாம். அப்போது டீயை
94ல் போட்டோம் அப்படின்னா கீழேருந்து 3வது டி இருக்குது, அப்போ மேலேருந்து 3வது வி போடணும். ஆனால் வி போடுறதுக்கு ப்ளேஸ் இல்லை, ஆல்ரெடி யூ இருக்குது. ஸோ அங்கே டி வராது, அப்போது லாஸ்ட் தான் டி வரும். இங்கே டி போட்டோம் அப்படின்னா மேலே வி போடணும், இங்கே ஆல்ரெடி எஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி கேன்சல். அடுத்து பிஆர்டியை டிஏ 94ல் வச்சோம் அப்படின்னா 82, அதாவது கியூ இருக்க ப்ளேஸில் மேலேருந்து 3வது வி வைக்கணும், அதுவும் வைக்க முடியாது. அப்போது இந்த ஒரே ப்ளேஸ் தான் இருக்குது டி போடுறதுக்கு. டி போட்டோம் அப்படின்னா மேலே வி போடலாம், அப்புறம் பிஆர்டி அதை அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு 2:30 minutes எடுத்துக்கோங்க. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ஓகே, சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் அவே ஃப்ரம் சென்டர் எடுத்ததும் மொத்தம் 2 பாசிபிலிட்டி போட்டுருக்காங்க. 8 பேர் வேகமாக போடணும். இந்த சர்க்கிள் கோடு எல்லாத்தையுமே ஃபேஸிங் அவே ஃப்ரம் சென்டர், அப்புறம் அவுட் சைட். ஓகே, G sits opposite to the one who sits an immediate neighbor of E. E பக்கத்தில்
இ பக்கத்தில் உள்ளவங்களோட ஆப்போசிட்டில் ஜி இருப்பாங்களாம். ஈயை இங்கே போட்டுக்கலாம், ஜியை சி. ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்கு ரைட் சைடில் உள்ளவங்களோட ஆப்போசிட்டில் ஜி போட்டுக்கலாம். இதில் ஈக்கு லெஃப்ட் சைடில் உள்ளவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜி போட்டுக்கலாம். ஜிஹெச்சுக்கு இடையில் ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்களாம். ஹச்சோட செகண்ட் ரைட்டில் சியாம். அப்போது ஜிக்கும் ஹச்சுக்கும் இல்லை ஒருத்தங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஹச்சை இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஹச்சோட செகண்ட் ரைட்டு சி போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா ஜி ஆல்ரெடி அந்த ப்ளேஸில் இருக்குது. ஸோ ஹச் இங்கே போட முடியாது. அப்போது ஹச் இங்கே தான் போட முடியும். ஹச்சோட செகண்ட் ரைட் சி, அவ்வளோதான். இங்கே ஹச்சை இங்கே போட்டோம் அப்படின்னா ஹச்சோட செகண்ட் ரைட் ஜி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அங்கே சி போட முடியாது. அப்போது ஹச் இங்கே தான் போட முடியும். ஹச்சோட செகண்ட் ரைட் சி இங்கே தான், அவ்வளோதான். சிக்கும் ஏக்கும் இடையில் 2 பர்சன்ஸ் இருப்பாங்களாம். சிக்கும் ஏக்கும் இடையில் 2 பேர். ஓகே, 2 சைடும் போடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து போடலாம். ஓகே, எஃப் சிட்ஸ் ஆப்போசிட் டு பி. எஃப்பும் பியும் ஆப்போசிட் இருப்பாங்களாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்படின்னா ஓகே, 2 பாசிபிலிட்டிலையுமே ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அங்கே தான் எஃப்பி போட முடியும். இங்கே எஃப்பி, எஃப் இல்லைனா பி, இங்கே எஃப் இல்லைனா பி, இங்கேயும் எஃப் இல்லைனா பி, இங்கேயும் எஃப் இல்லைனா பி. இப்போ the one who sits an immediate neighbor of A sits immediate left of B. பியோட இமிடியேட் லெஃப்டில் இருக்கிறவங்க ஏ பக்கத்தில் இருப்பாங்களாம். சிக்கும் ஏக்கும் மொத்தம் 2 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போது பியோட இமிடியேட் லெஃப்டில் இருக்கிறவங்களோட பக்கத்தில் ஏ இருப்பாங்களாம். அப்போது பியோட இமிடியேட் லெஃப்டில் ஃபஸ்ட்டு இப்போது இங்கே பி போட்டோன்னா பியோட இமிடியேட் லெஃப்டில் யார்? சி இருக்கான். சி பக்கத்தில் ஏ இல்லைல்ல. ஸோ அப்போ இது பியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது பி இருக்காது. அப்போ இங்கே பியாக இருந்துச்சுன்னா பியோட இமிடியேட் லெஃப்டில் ஜி இருக்காங்க. ஸோ ஜி பக்கத்தில் ஏ போட பிளேஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இங்கே பி, இது எஃப், இங்கே ஏ போட்டாச்சு. மிச்சம் ஒன்று என்ன இருக்குது? ஏபிசிடிஇ டி தான் இங்கே வரும். ஸோ அப்போ இங்கே பியோட இமிடியேட் லெஃப்டில் உள்ளவங்களோட பக்கத்தில் ஏன்னா இங்கே போட முடியாது. இங்கே ஏ போடலாம். இங்கே பி இருக்கும், இங்கே எஃப் இருக்கும், இங்கே டி இருக்கும். ஓகே, முடிஞ்சிருச்சு. டி டசன்ட் செட் அன் இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப். அப்போது எஃபோட இமிடியேட் ரைட்டில் டி கிடையாதுன்னா இதுதான் எஃபோட இமிடியேட் ரைட்டில் டி. ஸோ அப்போ இது கிடையாது. இங்கே எஃபோட இமிடியேட் ரைட்டில் டி இல்லை. ஸோ இமிடியேட் லெஃப்ட்டில் தான் டி இருக்குது. ஸோ இது ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெசிக்னேஷன் பேஸ்டு பசில். கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கும் 2.5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஓகே, டைம் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் பசில். மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 போஸ்டிங் இருக்குது. எப்போவுமே நம்ம அதாவது மேலேருந்து கீழே அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். சேர்மன், ஓகே, சேர்மன், எம்டி, இடி, சிஜிஎம், ஜிஎம், டிஜிஎம், ஏஜிஎம், சிஎம், சீஃப் மேனேஜர். ஓகே, இதெல்லாம் ஈஸியாக போடலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் போடுறதுக்கு. ஓகே, O is 3 persons senior to Q who is junior to DGM. டிஜிஎம்மோட ஜூனியர் தான் கியூவான். கியூவோட 3 பேர் சீனியராக இருப்பாங்களாம், அதாவது ஓக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு டிஜிஎம்மை விட ஜூனியர் கியூவான். டிஜிஎம் இங்கே தான் இருக்குது. ஸோ கியூ வந்து லாஸ்ட்டில் இல்லை லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் போட முடியும். 3 persons சீனியர் டு கியூ தான் ஓவான். 1 2 3 இங்கே ஓ வரும். ஓவுக்கு மேலே எவ்வளோ இருப்பாங்களோ எம்முக்கு கீழே எவ்வளோ இருப்பாங்களாம். ஸோ ஓவுக்கு மேலே 3 இருக்காங்க. அப்போ இங்கே கீழே எம் இங்கே இருக்கும், இது இங்கே எம் வரும். எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்களாம். ஸோ மேலேயும் போடலாம் கீழேயும் போடலாம். ஸோ என்ன பண்ணணும், இப்போது நெக்ஸ்ட் லைன் வாசிக்கணும். எஸ் இஸ் இமிடியட்லி ஜூனியர் டு என். அப்போது இமிடியட்லி ஜூனியர் டு என். அப்போது எண்ணுக்கு எஸ் வந்து ஒட்டி வரணும். ஓகே, சேர்ந்து வரணும். என்எஸ் அப்படிங்கிறது சேர்ந்து வரணும். அப்போது எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில் மொத்தம் 2 பேர்னா கீழே போட்டோம் அப்படின்னா என்எஸ் சேர்ந்து போட முடியாது. ஸோ மேலே தான் வரும். எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில் 2, எஸ் சேர்ந்து வரும். இதில் கீழே போட முடியாது, இதுலேயும் மேலே தான் போட முடியும். ஓகே, த ஒன் ஹூ இஸ் இமிடியேட் சீனியர் டு ஆர். இமிடியேட் சீனியர் டு ஆர் இஸ் 4 persons ஜூனியர் டு பியா. அப்போது பிங்கிறது மேலே போடணும். டாப்பில் வந்தால் மட்டும்தான் அதோட 4 persons ஜூனியராக இவங்களை போட முடியும். ஸோ பி இங்கே போட்டோம் அப்படின்னா ஆர் எங்கே போடலாம், இங்கே போட்டால் மட்டும்தான் ஆரோட இமிடியேட் சீனியர் யார், எம். ஸோ எம் வந்து பியோட 4 persons ஜூனியரானு பார்க்கணும். ஸோ ஆமாம், இது ஓகே தான் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம செக் பண்ணிடலாம். பி இங்கே போட்டோம் அப்படின்னா 2 3 4 இங்கே உள்ளவங்க தான் 4 persons ஜூனியர் டு பி. ஆனால் இது கீழே ஆர் இல்லை. இது வராது, இதான் வரும். ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி 3 பஸ்ஸில் தான். ஸோ நாளைக்கு 4 பஸ்ஸில் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ கீப் ப்ராக்டிஸிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.